ஒரு சிறிய கிராமத்தில் ராகவன் என்ற மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பசியுடன் இருப்பவருக்கு உணவு அளிப்பார், நோயாளிகளுக்காக ஜெபிப்பார், ஏழைகளுக்காக எப்போதும் துணை நிற்பார். ஆனால் கிராமத்தில் சிலர் அவரை வெறுத்தனர். அவரின் பெயரை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டனர். அவர்கள் ராகவனை பற்றி பொய்யான வதந்திகளை பரப்பினர். சில நாட்களில் முழு கிராமமும் அதை நம்பியது. ஒரு மாலை கோபமடைந்த மக்கள் தெருவில் கூடினர். ராகவன் பொய்யன் என்று ஒருவர் கத்தினார். அவன் மேல் கற்கள் எறிய தொடங்கினார்கள். ஒரு கல் ராகவன் தலையில் பட்டது. இரத்தம் வழிந்தது. அவர் மண்டியிட்டு விழுந்தார். ராகவன் அவர்களை சபிப்பார் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் ராகவன் வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னார், கடவுளே, இவர்களை மன்னியும். அப்போது ஒரு சிறிய பையன் அழுதபடி ஓடி வந்தான். நிறுத்துங்கள், ராகவன் நிரபராதி. இந்த பொய்யை திட்டமிட்டது இவர்கள்தான். நான் என் கண்களால் பார்த்தேன். முழு கிராமமும் அதிர்ச்சியடைந்தது. மக்கள் அவர்களை தண்டிக்க தயாரானார்கள். ஆனால் ராகவன் மெதுவாக சொன்னார், அவர்களை மன்னியுங்கள். அந்த நாளில் கிராமத்தினர் கற்றுக்கொண்டார்கள், பழி எதிரிகளை அழிக்கும், ஆனால் மன்னிப்பு இதயங்களை மாற்றும்.